ஃபோன் ரிங் அடிச்சுட்டு கேட்டு பேச வேண்டியதானே? கம்பெனி காலுங்க. ஃபோன் அட்டன் பண்ணி பேசு. யார் அது? அதான் சொன்னலங்க, கம்பெனி கால். குடு சொல்கிறல. நேற்றுலேருந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அட்டன் பண்ணாமல் இருக்க. உங்க அம்மா ஒரு நாளைக்கு 20 தடவை கால் பண்றாங்க. கால் பண்ணா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்காங்க. சீரியல்ல வர மாமியார் மாதிரி எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்க அம்மா ஒரு பக்கா நெகட்டிவிட்டிங்க. ஏதாவது நல்லதா பேசினா கூட பரவாயில்ல, எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்களாமே, நீ எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அக்கா, நான் சொல்றத புரிஞ்சோக்கா. அம்மா தினமும் கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. நான் ஃபோன் எடுக்கலாம், என் பொண்டாட்டி கால் பண்ணி ஊரில் இருக்கிறவங்க பத்தியா தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதனால எனக்கும் என் பொண்டாட்டிக்கு அதிகமா சண்டை வருதுக்கா. என்னால இனி பொறுத்துக்க முடியாது. அடிக்கடி அம்மாவை கால் பண்ண வேணாம்னு மட்டும் சொல்லிடு. உங்க அம்மா ஒரு நாளைக்கு 20 தடவை கால் பண்றாங்க. கால் பண்ணா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்காங்க. சீரியல்ல வர மாமியார் மாதிரி எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சௌமி, என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்கு? எங்க சாரிங்க, ஏன்? நான் காலையில அத்தைய பத்தி தப்பா பேசிட்டேன்ல. சரி, பரவாயில்ல. என் தம்பி கால் எடுக்க மாட்டான்னு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. நான் தம்பி கிட்ட கேட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட காலையில என்ன சொன்னோனோ அதே தான் சொல்றான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா, நான் இங்க தனியா இருக்கேன், எனக்கு நீங்க யாரு இருக்கா? எவ்வளோ நேரம் தான் நானும் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் உங்ககிட்ட எல்லாம் பேசுறது மட்டும்தான். நான் அக்கம் பக்கத்தை பத்தி பேசுறதெல்லாம் உங்களுக்குலாம் குறையா தெரியுது அப்படின்னு சொல்லி அழுறாங்க. எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி பேசினியா? ஆமாங்க, எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சொல்றதுக்கு நான் இருக்கேன். ஆனா அத்தைக்கு யாருமே இல்லைல்ல. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரி, வீடு பார்த்துக்கலாம். ஏங்க, இந்த வாரம் ஒரு 2 நாள் போயிட்டு நம்ம அத்தை கூட இருந்து தங்கிட்டு வரலாமா? சரி, போகலாம். பெற்றவங்க பசங்கிட்ட எதிர்பார்க்கறது கொஞ்சம் அன்பு மட்டும்தான். அவங்க ஊரில் நடக்கிற கதையெல்லாம் சொல்கிறது குறையா இல்லை. அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் நம்மக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறாங்க. இதை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உன் தம்பியும் ஒரு நாள் புரிஞ்சுப்பான். பார்ப்போம்.